எல்லா அவசரம் என்ன சொல்லுது? நம்ம செத்தா தான் எங்க போக முடியும்? சீயோனுக்கு போகணும்னு சொல்லுவோம். இதைத்தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. இதை நாங்க ஏற்றுக்கிறோம். செத்தா தான் போக முடியும்னு ஏற்றுக்கிறோம். இப்ப நீ செத்தியா இல்லையான்றதான் கேள்வி. கைத்தட்டுங்க. நீ செத்துட்டியா இல்லையான்றதான் இப்ப கேள்வி. ஒருத்தன் செத்துட்டான் சார், அவனை குளியில போட்டு மூடிட்டீங்க. அடுத்த நாள் காலையை திறந்து பாக்குறீங்க, முழுசா இருப்பான மாட்டானா? இருப்பான். என்ன செத்துட்டான்றீங்க? அப்படியே இருக்கான். மாம்சம் மெதுவா தாண்டா அழியும், ஆனா சாவு நடந்தாதான்டா மாம்சம் அழியும். உங்களை பார்த்து கேட்கிறார், நீ செத்துட்டியா? செத்துட்டேன். என்ன செத்துட்ட? ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில செத்தல. அது மட்டும் அவர் செத்தாருன்ற, உனக்காக தானே செத்தாரு. அப்ப நீ செத்துட்டேன்னு சொல்லு. பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னா பாவம் செய்யுங்க. நான் கேட்கிறேன், இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன், வண்டி மரத்துல மோதுவியா? மோதுற இல்லை உனக்கு கொன்னே அப்படி பண்ண இல்ல சார். எதுக்குன்னா ஒருவேளை தவறி மோதி, அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒருவேளை தவறி மோதினாலும் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீ சொல்றீல, அப்படித்தான். ஒருவேளை நீ தவறினாலும் உனக்கான மன்னிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்று நான் பேச விரும்புகிறேன் சீயோன் நகரத்தின் சிறப்பு அம்சங்கள். எல்லாம் சொல்லுங்க, சிறப்பு அம்சங்கள். இல்லை இப்படி சொல்லலாம், சீயோன் வாழ்வின் சிறப்பு அம்சங்கள். அப்படின்னு பேசிட்டு வரேன். ஃபுல்லாக ஒயிட் வீட்டில் நிற்கிறேன். ஆராதிப்பே. என்னடா அது சர்ச்சு மாறி நுழைஞ்சிட்டோம்டா. பரவாயில்ல, சரியான சர்ச்சு வந்துடும். சூப்பராக, பரவாயில்ல. யார் ஐடியா? எனக்கு சொல்லியிருந்தா கூட நாங்கடா. அப்படியா? ஓகே. எங்கே எடுத்தீங்க ஒயிட்லாம்? எங்கே? மதர்சாக்க போயிட்டீங்களா? ஃபாதர்ஸாவா? மதர்சாலே கொடுக்க மாட்டாங்களே உங்களுக்கு. நீ சிப்பின்னு சொன்னால் தானே கிடைக்கும். ஒயிட்டில் எங்களுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. நான் ஒயிட்டு மட்டுமே ஒரே நேரத்தில் 8 ஜிப்பா இருந்தால் ஜிஃபிக்ஸில் போய் கேளுங்க, 8 ஜிப்பா தைக்க கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சார், எங்களுக்கு பிடிக்கும் சார். நீ ஆனால் இதை போட்டால் தான் பரலோகத்துக்குள்ளே போகணும். அது நீங்கள் பேசாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் குரூப் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இன்னைக்கு கணக்குப்படி எல்லா அரசியல்வாதிகளும் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா 50 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கேன். உன்னோட பியூர் ஒயிட் போட்டிருக்கான். உன் ஒயிட்டை பார்த்து சொல்கிறேன், என்னுடைய சட்டை இவனை விட வெளுப்புன்றான். ஆனால் நாங்கள் அதை விரும்பி போடுறோம். ஆனால் இதை நாங்கள் தகுதியாக நாங்கள் பேசுறது இல்லை. இதுதான் தகுதினா 500 ரூபா கொடுத்தவங்களாம் தகுதி பெற்றுருவான் சார். மதர்சாக்கு போய் 500 ரூபா கொடுத்தா மதர்சா தான் ஹோல்சேல். ஆமாம், அது அந்த தகுதி உங்களுக்கு வந்துடும். அது கிடையாது. தயவுசெய்து பாத்திரத்தின் வெளிப்புறத்தை பற்றியே பார்க்காதீங்க, உட்புறத்துக்கு வாங்க என்கிற அடிப்படை சத்தியத்தை மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வேத பிரமாணகராக இருந்தும் உங்களுக்கே முதலாவது வேதத்தை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறதே என்று இயேசு சொன்னார். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சீயோன் நகரவாசிகள், சீயோன் நகரத்தின் சிறப்பு அம்சங்கள். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். கமா, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. எதில்? அந்த நகரத்தில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் பாவமும் அக்கிரமமும் மன்னிக்கப்பட்டு இருக்கும். கரங்களை தட்டுங்கள். ஆமென். நல்லா கையை தட்டு. மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன் வியாதியை பத்தி பேசிட்டு பாவத்தை பத்தி பேசுறாரு தெரியுமா? வியாதி பத்தி சொல்றாரு, வியாதியே இருக்காது அங்க. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றாரு. ஏன் சார் பாவம் மன்னிக்கப்பட்டா? எங்கே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே வியாதி இருப்பதில்லை. வியாதி என்பது குற்றமானால் மன்னிக்கவும், பாவம் என்பது குற்றமானால் வியாதி என்பது தண்டனை. குற்றங்கள் மன்னிக்கப்படும் போது தண்டனைகள் நீக்கப்படுகிறது. கையை தட்டு. நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் இந்த உணர்வு என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு தான் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாய். கையை தட்டு. பின்னாடி இருக்கிறார். ஆமென், ஆமென். நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று. மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். இது காலத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத வார்த்தை. இதை நீங்க கடந்த காலம் சொல்ல முடியாது, நிகழ்காலத்தில் சொல்ல முடியாது, எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறவர்கள் சற்று கவனமாக கேட்கும்படி கேட்கிறேன். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? கோயம்புத்தூர்ல தண்ணி நல்லா இருக்கும்,
இது கடந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? 1974 கோயம்புத்தூரில் தண்ணி நல்லா இருக்கும். இந்த வார்த்தையை 3 காலத்துக்கு பேசினா கரெக்டாக இருக்கும் பாருங்க. 1974 கோயம்புத்தூரில் தண்ணி நல்லா இருக்கும். ரைட்டா? நீங்கள் ஒன்று செய்யுங்க, கோயம்புத்தூர் போங்க, அங்கே தண்ணி நல்லா இருக்கும். அதே வார்த்தையை சொல்ல நிகழ்காலத்துக்கு. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் குடிபெறலான் இருக்கீங்களா? கோயம்புத்தூர் போங்க, அங்கே தண்ணி நல்லா இருக்கும். இந்த தண்ணி நல்லா இருக்குக்கும் 3 காலத்துலையும் அர்த்தம் இருக்கு. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். கைய தட்டே புரிஞ்சவங்க ஆமே. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். தமிழில் பெயரச்சம், வினையச்சம் என்று 2 மேஜர் ஏரியா இருக்கு. அப்படி சரிஞ்சு உட்காந்துறாங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. பெயரச்சம் என்பது வினை சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிவடையுமானால் அதற்கு பெயர் பெயரச்சம். ஒரு வினைச்சொல், வினைச்சொல்னா செயல். முதல் வினை என்னன்னு கேட்காங்க, செய்வேன், அங்கிட்டு போயிறாங்க. வினை என்பது செஞ்ச வினை கிடையாது, அதாவது ஒரு ஆக்ட். வினை, வினைன்றது ஒரு ஆக்ட். ஒரு வினை சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிவடையுமாயின் அது பெயரச்சம். அதாவது படித்த மாணவன் அப்படின்னா, படிப்பு என்பது ஒரு வினை, படித்தன்றது வினை. அது மாணவன் என்கிற எச்சத்தில் முடிவடைகிறனால, பெயரச்சத்தில் முடிவடைகிறனால அதுக்கு பேர் பெயரச்சம், பெயரில் முடிவடைகிறனால. வந்த வாகனம், வந்ததுன்றது வினை, வாகனம் என்பது பெயர். வந்த வாகனம் பெயரச்சத்தில் முடியுதுனால பெயரச்சம். இந்த பெயரச்சத்தில் நிறையா இருக்குது. தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா காலம் கரெக்டாக தெரியும், அதுக்கு பேர் தெரிநிலை பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம் ஒன்று இருக்குது, அதில் காலம் தெளிவாக இருக்காது. அடுத்து எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த பெயரச்சத்தில் பெயர் சொல்லானது எதிர்மறையாக இருக்கும். பாடாத பைங்கிளி, வராத வாகனம். இப்போ இந்த பாடாத அந்த கடைசி எழுத்து அடிச்சிட்டிங்கன்னா ஈருனா கடைசி, ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பாடா பைங்கிளி, வாரா வாகனம், செல்லா காசு, இதெல்லாம் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். உனக்கு வசனம் தெரியும்னா தமிழ் தெரியணும். இப்போ நான் தமிழ்லேருந்து வரேன். உனக்கு இயேசுவின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது எங்கே சொன்னார், எந்த பெயரச்சத்தில் சொன்னார் என்று தமிழ் தெரியாமல் நீ தமிழை பேசக்கூடாது. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆங்கிலம் தெரியாமல் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணலாமா? அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் தெரியாமல் தமிழில் பிரசங்கம் பண்ணுறீங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்பது எதிர்காலத்தையும் உள்ளடக்கியது. இது பெயரச்சத்தில் வரல, வினையச்சத்தில் தான் வருது. வினையச்சத்தை எடுத்து படிப்போம். வினையச்சம் என்பது ஒரு தொழிலை உணர்த்தி, ஒரு தொழில் காலம் உணர்த்தி வினை சொல்லை கொண்டு முடிவடையுமானால், ஒரு தொழில் காலம் உணர்த்தி வினை சொல்லை கொண்டு முடிவடையுமானால் அது வினையச்சம். படித்து முடித்தான், படிப்பு என்கிறது முடித்தான் என்கிற காலத்தை உணர்த்தி அந்த வினையில் முடிகிற அப்படின்னா வினையச்சம். பெயரில் முடிஞ்சா பெயரச்சம். படித்து முடித்தான், ஓடி மறைந்தான், ஈ ஊ இந்த 2 எழுத்துல வந்தாலே அது வினையச்சம். உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, ஏன்னா இனிமேல் தான் மேட்டருக்கே வருவேன் நான். இதில் தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் 2 இருக்கு. உங்களுக்காண்டி எந்தெந்த பழைய 9ஆம் வகுப்பு கணக்கு புக்கு இலக்கணத்தெலாம் எடுத்து வந்திருக்கிறேன். ஆமாம், இலக்கணத்தை தெரிஞ்சால் தான் இலக்கியமாக முடியும். ஆமாம். ஸோ காலம் வெளிப்படையாய் தெரிந்தால் தெரிநிலை வினையச்சம். வந்து போனான், நின்று வந்தான். குறிப்பு வினையச்சம் என்பது மெல்ல நடந்தான். எப்போ நடந்தான்? இது அந்த குறிப்பின், அதாவது கோபமாய் பேசினான், காலத்தை காட்டாமல் பண்பின் அடிப்படையில் பேச குறிப்பு வினை. இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் கிடையாது. பெயரச்சம் வினையச்சத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். அடுத்து முற்றச்சம் அப்படின்னு, ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை தராமல் வினை எச்ச பொருளை தருமானால் அது முற்றச்சம். அதாவது பாடி மகிழ்ந்தனர், பாடி என்கிற வினையை சொல்லாமல் மகிழ்ந்தான் என்ற எச்சத்தை சொல்றதுனால முற்று எச்சம். எச்சத்தில் முற்று பெறுகிறதா முற்று எச்சம். அடுத்துதான் மேட்ரு வருது, வினைத்தொகை. கைத்தட்டுங்க. இந்த வினைத்தொகை என்பது 3 காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வினை அங்கு நடந்து கொண்டே இருக்கும் என்றால் அந்த தொகைக்கு பெயர் வினைத்தொகை. பெயரச்சம், வினையச்சம், முற்றச்சம், வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில ஒரு வினை நடந்துகிட்டே இருக்குமா. ஊறுகாய், இந்த காய் ஊறிக்கிட்டே இருக்கு. நேற்று ஊறியது, இன்று ஊறியது, நாளை ஒரு ஊறுகாய். படர்கொடி, கொடி படர்ந்துகிட்டே இருக்கு. படர்கொடினா அதுக்கு காலமே கிடையாது. சுடுசோறு, சுடுசோறு, சுட்ட சோறுல சுடுசோறு. குடிநீர், குடித்த நீர், குடிக்கிற நீர், இனிமேலும் குடிக்கலாம். குடிக்கிற நீர், குடிநீர், இதெல்லாம் வினையச்சம். அப்ப அது மன்னிக்க வினைத்தொகை. வினைத்தொகைக்கு காலம் கிடையாது. பேரச்சத்தில் முடியலாம், முடிய வேண்டும் என்பது கிடையாது. பேரச்சத்தில் முடிகிற ஒரு வினை காலம் கருதாமல் இருக்கும் என்றால் அதுக்கு பேர் என்னது? வினைத்தொகை. இப்போ நான் சொல்றேன், மன்னிக்கப்பட்ட மனது வினைத்தொகை. கைதட்டுங்க. மன்னிக்கப்பட்ட மனது. புரியலனா ரிவர்ஸ் போட்டு ரிவைண்ட் பண்ணி திரும்ப இந்த இதை கேளுங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரியும், நிறைய தமிழ் வாத்தியாரெலாம் இருக்கிறீங்க.
தமிழ் ஐயாக்கள் இருக்கிறீங்க இல்லையா, வினைத்தொகை என்பது அதற்கு காலம் 3 காலத்திற்கும் பொருந்தும். அறிவார்ந்த பெருமக்களே, பிரசங்கம் பண்ணுகிற தமிழ் பந்தய கோஸ்தே பெருமாட்டிகளே, பெருமான்களே, ஒரே விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு எங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று அவங்க மன்னிக்கப்பட்டு இருக்கும் என்பது வினைத்தொகையில் அடங்கியது. அப்படின்னா அவன் பாவம் எப்பவுமே மன்னிக்கப்பட்டு. ஸோ இதுதான் இயேசு கடந்த காலத்திலே செய்த எதிர்கால வினை. எதிர்காலத்துக்கு தேவையானது கடந்த காலத்தில் முடிச்சார். 3 காலத்திலும். நான் கேட்குறேன், எதிர்காலத்துக்கு பாவத்து மன்னிக்கப்படாது, நிகழ்காலத்தை மன்னிக்கப்படணும். அப்போ கடந்த காலத்தில் ஒருத்தன் பாவம் செஞ்சேன், அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? எனக்கு புரியல. இவர்கள் பாவத்தை மன்னிம்னா அந்த சுற்றி ஒரு 15 பேர் இருந்தாங்க, அவங்க பேர் தானா? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்போ பாஸ்ட்டுக்கு அது போகுது. ப்ரெசன்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க ஆணி, அவனுக்கும் போகுது. எதிர்காலத்தில் பிறக்க போகிறான் பாரு ஜஸ்டின்னு, பிறக்க போகிறான் பாரு சோ, இவனுக்கும் பொருந்தது. ஆகவே தெரியாத பாஸ்டர்மார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், பாஸ்டர் இது வினை தொகை. ஆமாம், வினை தொகை. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன்ற மாதிரி, அதாவது கேள்வியை பற்றி ஏற்கனவே பேசுகிறேன். தெரியும், அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, இப்படி பல வினாக்கள் படுத்திருக்கோம். இது என்னவென்றால் வினைத்தொகை. தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்தி. ஒரு தடவை ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான் என்பது இரட்டை கிளவி நான் பேசினப்போ, இல்லை அடுக்கு தொடர்னு ஒரு தமிழ் அம்மா பேசினாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இரட்டை கிளவினா பிரித்தா பொருள் தராது. ஆமாம், உங்களுக்கு தெரியும்னா கால வேணும் அந்த பாட்டை கிளவி கரெக்டாக பாட்டு சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுது. இரட்டை கிளவி பல பாம்பு சரசரவென்று ஓடிட்டு இரட்டை கிளவி. ஆமாம், வாழ்க வாழ்க, வருக வருக, இது அடுக்கு தொடர். பிரித்து பார்த்தீங்கன்னா அடுக்கு வருகன்னா அர்த்தம் தெரியும், பலன்னு தெரிஞ்சால் அர்த்தம் இருக்காது. சிம்பிள் மேட்ரு. ஆமேன் சொல்லுங்கள். ஆமே ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியவில்லை என்பதால் உங்களை அற்பமாக நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் நீ மட்டும்தான் எவனா சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் தப்பாக பேசினா அற்பமாக பார்க்குற. ஆமாம், நீ அற்பமான அற்பமாக பார்க்குற. நாங்களும் உயர்ந்த மனத்துடையவர்கள். உனக்கு தமிழ் தெரியாட்டினாலும் உங்களை அன்பாவோடு என்ன செய்கிறோம், அரவணைக்கிறோம். நான் அதான் தமிழர்கள், தமிழன் என்ற இடம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. ஓகே, இப்போ இந்த மன்னிக்கப்பட்ட மனநிலை, இதை பற்றி உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இது என்னன்னா, எப்பவுமே மன்னிக்கப்பட்ட ஒரு மனநிலை. எப்பவுமே உங்கள் மனது மன்னிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், முதலாவது உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும். கைத்தட்டி கொடுத்து ஆமென். இந்த மன்னிக்கப்பட்ட மனநிலை அங்கே அந்த நகரத்தில் வாசம் செய்யும் மக்களின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னா மன்னிக்கப்பட்டே தான் இருக்கும். அப்ப சீயோன் என்பது பரிசுத்தவான்களின் இடம் அல்ல. அடுத்த குண்டு, அது மன்னிக்கப்பட்டவ பாவிகளின் இடம். கைதட்டுங்க. ஆமென். அப்ப சீயோன்ல இருக்கிறவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறான்னா அங்க அவன் பரிசுத்தவானே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தவான பாவமே செய்யாதவன். அப்ப பாவமே செய்யறவங்க மன்னிப்பே தேவையில்லை. இங்க மன்னிக்கப்பட்டிருக்கணும். அப்ப என்ன தெரியுது, சீயோன்ல இருக்க போறது எவனோ ஒருத்தன் 1.5 லட்சம் பேர் கிடையாது, நம்ம தான் இருக்க போறோம். எவர்களெல்லாம் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் சீயோனிலே இருப்பார்கள். அந்த நகரம் என்பது எந்த நகரத்தை குறிக்கிறது? அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா அது எந்த நகரத்தை சொல்றாருன்னு வாசிக்கலாம். திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. யார் அந்த நகரவாசிகள்? முதலாவது எந்த நகரம்? ஏசாயா 33 அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். எத? சீயோன். கடைசியில் அந்த நகரம் சொல்றாருல, சீயோன். இரண்டாவது 33:14. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோன்ல பாவிகள். கைதட்டு. இது எப்படி இருக்கு? சீயோன்ல நாங்க தான் இருப்போம். டே, சீயோன்ல பாவிகள் இருக்காங்க. வசனத்தை ஃபுல்லா படி. சீயோன்ல இருக்கிற பாவிகள் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். முத பரலோகத்துக்குள்ள என்ட்ரானவன் யார் தெரியுமா? பரதீசுக்குள்ள என்ட்ரானவன் ஒரு பாவி. புதிய இயேசு மரிக்கிறப்ப சொன்ன, இன்றைக்கு என்னோடுன்றார். முத ஒரு கையை பிடிச்சி சொல்ல நுழைகிறவனே ஒரு பெரிய பாவி, சிலுவையில் அறையப்பட்டவன். நீ யாருடா நீ? அவருக்கு பக்கத்துல ஒரே ஜெயிலில் பக்கத்துல இருந்தவன் யான்றான். முதலாவது நுழைஞ்சவர் கிரிமினல் சார். யூத ரபிக்களோ அண்ணாவோ காய்பாவோ இல்ல வேற எவனுமே உள்ள போல. ஆனா ஒரு கல்லே உள்ள போனான். 2 கல்லே, ஒருத்தன் மன்னிக்கப்பட்ட கல்லே, ஒருத்தன் மன்னிக்கப்படாத கல்லே. அவ்வளவுதான் வித்தியாசம். நீ என்ன பெரிய பரிசுத்தவானு? நீ கல்லன் தான்டா. நீ கல்லன் தான். நீயும் கல்லே, நானும் கல்லே. நினைச்சு பார்த்தா எல்லாம் கல்லே.
இன்னும் புரியாமல் இன்னொரு வசனம் சொல்லு, இன்னொரு பாட்டு கூட பாரு. எல்லாருமே திருடைங்க தான், சொல்ல போனால் குருடைங்க தான் நம்ம நாட்டில், நம்ம ரோட்டில், வீட்டில். தாவியான என்கிட்ட சொன்னார், ஒரு டிபியில் பார்த்தேன், நம்ம சார்ல்ஸ் ஆஸ்திரேலியாவில் அப்படி ஸ்டில்ல போட்டு மேலே போட்டிருக்காப்புல, ஏய் ராஜா ஒன்றானோம் என்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. கர்த்தர் சொன்னார், இப்போ இனிமேல் அவனுக்கு இந்த பாட்டை கேட்டால் என்ன ஞாபகம் வரும்? ராஜாதி ராஜா தான் ஞாபகத்துக்கு வரும். நீ எப்பவெல்லாம் ஒரு சினிமா பாட்டை நான் சொல்லி நீ பாடி அதுக்கு நான் சொல்கிற அர்த்தத்தை கொடுக்குறியோ அப்பெல்லாம் ஒரு பாம்பை பிடிச்சி பல்ல பிடுங்குற. இனிமே அந்த பாம்புனால யாரையும் கொத்தவே கைத்தட்டு. புரியுதா? இது வரைக்கும் அந்த பாம்பு வேற மாதிரி அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா, அதை பிடிங்க எனக்குள்ள வச்சு பல்ல பிடிங்கிட்டேன். இப்போ அந்த பாம்பு வந்து பல்லு இல்லாத பாம்பு. அந்த பாட்டு வந்து நீ வேற எண்ணத்தையும் உனக்கு கொடுக்காது. முத எதில் தொடங்குச்சு அந்த பாட்டு? மாசிலா என்ன காடுப்பா? ஒரு காடு கேட்டே அப்போ நாங்கள் பாடுறோம். எப்ப மேய்ச்சரா? மாசிலா உண்மை நேசமே மாறுமோ பாவம் வந்த போதிலே. கொடுங்க கடை நல்லா. மாசிலா உன்னை காதலே மாறுமோ பாவம் வந்த போதிலே. ஆதாம் என்ன சொல்றான்? பேசும் வார்த்தை உண்மைதானா பாவியை வாட்ட நீங்கள் போடும் பேசமா கையிலே எந்தன் காயமே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே. சிலுவையாலே ஒன்று சேர்ந்தோ இந்த நாள் இன்பம் என்று வாழும். இனி இதை கேட்டா அவனுக்கு வந்து இந்த பாம்பு நீ எவனையும் கொத்த முடியாது. இனி இந்த பாம்பு இந்த பாட்டை கேட்டால் அவனுக்கு காதலே வராது, தேவன் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் என்ன யோசிக்கிறேன், இடையில இப்படி ஒரு வாரத்துக்கு ஒன்று மாசத்துக்கு ஒரு பாம்பு பல்ல போடுங்களான்னு நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ராஜா கர்த்தர் நல்லவர். உலகத்தாரின் மகிமையை அவர்கள் சீயோனுக்குள் கொண்டு வருவார்கள். கையை தட்டுங்க. ஆமென். நாங்க கரெக்டா வசனத்துல இருக்கிறோம். சீயோன் நகரத்தோட மகிமையை தான் பேச போறேன். அதுல ஒண்ணு என்னன்னா, உலகத்தான் என்னென்ன மகிமையெல்லாம் வச்சிருந்தானோ அதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு நம்ம உள்ள கொண்டு வருவோம் பைபிள் சொல்லுது. இல்ல அது தவறு, அது பாவம். இரு மைக்கு பேசுறியே, இந்த மைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை கண்டுபிடிச்சான். எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், ரட்சிக்கப்படாதவன். அவன் பாவம் லெஃப்ட்ல தம்மு வச்சுன்னா ரைட்ல சால்ட்ரிங் போட்டிருப்பான். அப்படின்னு பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட்டு இருந்திருப்பான், இல்லை கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சுருட்டை குடிச்சிருப்பான். உலகத்தான் தானே கண்டுபிடிச்சான் மைக்க. அதை நம்ம எடுத்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலையா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. டிவி யார் கண்டுபிடிச்சது? ரட்சிக்கப்பட்ட ஆவியில் நிறைந்த ராக்கா பாராவா கண்டுபிடிச்சாரு? உலகத்தான் தான் கண்டுபிடிச்சான். அந்த மகிமையில இன்னைக்கு நம்ம சீயோனுக்குள்ள கொண்டு வந்து அதை நம்ம பேசலையா? யூடியூப் யார் கொண்டு வந்தது? உலகத்தின் மகிமை. அந்த மகிமை நம்ம கொள்ளையடிக்கலையா? நம்முடைய வேலையை உலகத்தின் மகிமையை கர்த்தருக்குள் கொண்டு வருது. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, சீயோனுடைய மகிமையை பற்றி பைபிள் எழுதும்போது அது வந்து உலகத்தின் மகிமை. இது வெளிப்படுத்தல் வருது. அந்த நகரத்தை பற்றி பேசும்போது உலகத்தின் மகிமை உள்ள கொண்டு வரப்போம். இந்த நகரத்தை பற்றி தான் அப்புறம் பேச போறோம். இதைத்தான் ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது, அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக காத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த நகரத்தில் வாசம் செய்கிற பாவம் மன்னிக்கப்பட்டு நான் அந்த நகரவாசி ஆக என் பாவம் மன்னிக்கப்பட்டு ரெண்டு நகரங்களை பத்தி பைபிள் சொல்லுது. ஒன்று ஆதியாகமத்தில் வர்ற என்ன நகரம்? பாபேல் கோபுரத்தை கட்டுகிறவர்கள் சொன்னார், நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், எல்லாவித அழிவுகளிலிருந்து பாதுகாக்கப்படும்படிக்கு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நகரத்தை கட்டினார்கள். இது சுயநீதியில் கட்டப்படுகிற நகரம். அவன் எதுக்கு கட்டினான் டேக் சொல்றாருன்னா, நோவா வெள்ளத்தை பார்த்து கொஞ்சம் மிரண்டுட்டான். இனி அடுத்த வெள்ளம் வந்தா என்ன செய்யணும்? நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக உயரமான ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தை பற்றி நான் வந்து ஆதியாகமத்தில் விளக்க வரையில் எழுதியிருக்கிறேன். அது எவ்வளவு அகலம் உள்ளது, அடுத்தது எவ்வளோ அகலம் உள்ளது, எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஸ்கொயர் மீட்டர் பெருசுன்னெலாம் பேசியிருக்கிறோம். இப்போ இவர்கள் நகரத்தை கட்டினது பாதுகாப்பு. இதில் என்ன, நகரம் என்பது பாதுகாப்பை தரக்கூடியது. இப்போ அந்த நகரத்தை பற்றி, இது வந்து மனிதன் கட்டின நகரம்.
ஆனா ஆபிரகாம் எதிர்பார்த்தது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காய் காத்திருந்தான். இந்த நகரம் ஏன் அந்த நகரத்தை காத்திருந்தான்னா, அந்த நகரத்தில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதுல ஒண்ணுதான், அந்த நகரவாசிகளின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அந்த நகரவாசிகள் சொல்லுவதே. கையை தட்டுங்களே ஒரு அவருக்கு ஆமென். இதிலிருந்து தெரியப்படுவது என்னவென்றால், பாட்டு பாட டான்ஸ் பண்ணா பழைய ஏற்பாட்டிலையும் எழுத்திருக்கிறாங்க, பிசாசு ஆளை விட்டு எழுத்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் எழுத்திருக்கு. ஏன்னா ஆடல் பாடல் சத்தம்ன்றது தேவனுக்கு நேரா போறத பிசாசு விரும்பவே இல்லை. அதனால தான் இந்த சினிமா தேட்டரில் ஆட வைக்கிறான். இவன் வந்து ஒரு கொஞ்சம் கூட கூரே இல்லாம அவன் ஆடுறான் என்ன அவன் ஆடுறான், அவன் பேண்ட்டு போடுறான், நீ பேண்ட்டை வந்து கழட்டிட்டு வேட்டியில் போறியா, நம்ம ஃபுல்லாக சொல்லிக்கிறேன் இருங்க. அப்போ அவன் பேண்ட்டு போகிறான், நீ பேண்ட்டு போடாமல் இருக்க. அவன் பேண்ட்டு போட்டு சினிமாவுக்கு போகிறான், நீ பேண்ட்டு போட்டு ஆலயத்துக்கு வர. அவன் சினிமாவில் போய் டான்ஸை போடுறான், நீ ஆலயத்துக்கு வந்து நடனம். உலகத்தாரின் மகிமையை கொண்டு வருவார்கள். அதான் தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஒருத்தன் இங்கே ஆடலைன்னா அவன் வேற எங்கேயோ ஆடிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் சமூகம் அவனுக்கு சந்தோஷமா இல்லைன்னா வேற எதுவோ அவனுக்கு சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா தேவ சமூகம் நமக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா ஆச்சா ஆச்சா. ஒரே ஒரு கையை தட்டி தைரியமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும். நேத்தெல்லாம் ஒரு இருதயத்தை அசைக்கக்கூடிய ஒரு இட்டி வந்து என்கிட்ட விழுந்துச்சு. ஆனா போடுங்கிறது தான் உள்ள இருந்து வந்துச்சு. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசார தேவனருள், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசார தேவனருள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் சீயோனுடைய மகிமை. வியாதிப்பட்டிருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து பார்ப்போம், இல்லாட்டி இந்த வாரத்தோட முடிச்சிருவோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அங்க இருக்கிற சொல்லவே மாட்டான். ஏன்னா சார் அதுக்கு ரீசன் சொல்றாரு, வந்து அந்த நகரவாசிகளின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று? அப்படி என்றால் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லவே மாட்டீர்கள். உங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்பட்டிருக்கும். அவர்தாமே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போல மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி உன் நோய்களை எல்லாம் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை பாருங்க சேர்ந்து வருது பாருங்க, கை தட்டுங்க. அப்ப அக்கிரமம் மன்னிக்கப்படும் போது வியாதிகள் சுகமடைகிறது. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா நோய்களை எல்லாம் நீக்கிறாராம். அடுத்து கழுகுக்கு சமானமாய் உன் வயது மறுபடியும் வாழ வயதுவோ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும். வச்சுக்க 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 கையை தட்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சில ஊர்ல நீங்க குடியிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெள்ளையாயிருவீங்க, ஏன்னா அந்த ஊர் தண்ணி அப்படி. அது மாதிரி சீயோன் நகரத்தில் குடியிருந்தா நீங்க நீதிமான ஆயிருவீங்க. இந்த ஊரு காத்து அப்படி கையெழுத்து, இந்த ஊர் காத்து, இந்த ஊர் காத்து. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 3 வசனங்கள் ஏசாயா 33:5, 33:14, 33:20 இது மூன்றுமே ஒண்ணே சொல்லுது. என்னன்னா அந்த நகரம் சீயோன். ஆமென் சொல்லுங்க. அந்த சீயோன் நகரத்தின் ஆசீர்வாதம் 33:6 வாசிங்க. பூரண இரட்சிப்பும், பூரண இரட்சிப்பும், இரட்சிப்பும் சொல்லுங்க திரும்ப. பூரண இரட்சிப்பும் ஞானமும். என்ன மிஸ்டேக்? திரும்ப வாசிங்க. பூரண
ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். உன் காலங்கள் எல்லாம் சொல்லுங்க, எல்லா காலத்திலும் இல்லையா? நல்லா கவனிங்க. பூரண ரட்சிப்பு அப்படின்னா அரகுற ரட்சிப்பு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அரகுற ரட்சிப்பு இல்லை சார். பூரண ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தை இருந்தாலே அறகுறையான ரட்சிப்பு இருக்குன்னு அர்த்தம். 20 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தாய்மார்கள் வியாதிகளும் வறுமையிலும் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்கள் வாழ்க்கையில வியாதிகளை மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை தாய்மார்கள் பணப்பிரச்சனையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாளடைவில் ரட்சிப்பின் இன்னொரு பரிமாணம் விளங்கியது. எங்கே எவன் ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்பட்டானோ அவனுடைய சரீரத்திலே வியாதிகளும் நீங்குவதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டான். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யமானோம் என்று அறிந்து கொண்ட போது, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று தெரிந்து கொண்ட போது, அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம் என்பது ரட்சிப்பு. அவர் தழும்புகளால் சுகமானோம், அவர் தரித்திரத்தால் ஐஸ்வர்யமானோம் என்பது பூரண ரட்சிப்பு. அவர்கள் காலத்திலே ரட்சிப்பு அருளப்பட்டது. உன் காலத்திலே பூரண ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. ஆமென். பூரண ரட்சிப்பு. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைய மிஷனரிமார்கள் தொப்பியில கூழ் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி உன்னை அவனு மறக்க முடியாது. அது ரட்சிப்பு. ஆமா ஆமா, நாங்க தொப்பியில பணம் கட்ட வச்சு அள்ளி கொடுக்கிறோம்னா இது பூரண ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு வியாதி இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வறுமை இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தரித்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வயது இல்லை. இது பூரண ரட்சிப்பு. இந்த பூரண ரட்சிப்பை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெளிப்படுத்துறாராம். அந்த காலத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். கையை தட்டுங்க. ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும். ஞானம் என்பது தேவன் அளிக்கிற லைட். எத்தனையோ வருஷம் அந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். என்ன வசனம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 வருடங்களுக்கு மேலாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அந்த லைட் எனக்கு வரல. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டபடி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன் சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து பாவத்தை ஆக்கினிக்குள்ளாய் தீர்த்தார் என்பதை கேட்கும்போது தேவனே செய்து முடித்தார். நியாயப்பிரமாணத்தினால் செய்ய முடியாததை தேவனே செஞ்சிருக்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படல, சிலுவையில் இயேசு முடித்ததால் நீதிமானாக்கப்பட்டோம் என்கிற ஒரு வெளிச்சம் வந்தது. அதுதான் ஞானம். அந்த ஒரு வசனம் வந்த உடனே அதுக்கு ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு 236 வசனங்கள் 6 நாட்களுக்குள்ள எனக்கு தேவன் கொடுத்தார். அதற்கு பெயர் அறிவு. ஒரு ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பேர் நாலேஜ். wisdom is established by knowledge or wisdom produces knowledge. அப்ப பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களின் உறுதியாயிருக்கும். கையை தட்டுங்களே நல்லாமே. இதுதான் இந்த காலத்தின் விசேஷம். இந்த காலத்தில் பூரண ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் 1 பேதுருவில் சொல்ல 1:12 நினைக்கிறேன், அவர்கள் அந்த காலத்தின் விசேஷத்தை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள். நான் கேட்கிறேன், அந்த காலத்தில் ஒர்ஷிப் பண்ணாம இந்த காலத்தில் ஒர்ஷிப் பண்ணணும் அத்தனை பாஸ்டர் மாதிரி பார்த்து நான் கேட்கிறேன். அந்த காலத்தில் ஸ்லேட்டில் தானே நீ எழுதுன? உன் பிள்ளைக்கு ஓசியில் லேப்டாப் கொடுத்தவொடனே என் பல்ல காட்டிட்டு வாங்கின நீ சொல்ல வேண்டியதானே? நாங்கள் அந்த காலத்தில் எழுதுன மாதிரி என் பிள்ளைய மணலில் எழுத வைப்போம், சுடு மணலில் உட்கார வச்சு எழுத வைப்போம், ஸ்லேட்டில் எழுத வைப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றா? ஏண்டா உன் பிள்ளைக்கு மட்டும் லேப்டாப்பை கொடுத்துட்டாங்க, சைக்கிளை கொடுத்தாங்க, பல்ல காட்டிட்டு ஓட்டிட்டு வர? அப்ப அதுல மட்டும் காலங்களின் விசேஷம் வரும்போது அந்த விசேஷத்தை அங்கீகரித்துக் கொள்ளுகிறாய். அப்ப பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா எங்களுக்காக காலத்தின் விசேஷத்தில் கிருபைகளை அளிக்கும் போது உனக்கு ஏன் எரியுதுன்றேன். வயிறு ஏன் எரியுது? அப்ப இவ்வளவு பழமைவாதியான இருந்தினா உன் பிள்ளைக்கு ஸ்லேட்டை கொடுத்து விடுறா, உன் பிள்ளை மணல்ல எழுத வைடா. ஓசியில கொடுக்குற எந்த வந்து விஷயத்தையும் வாங்காத. நீ அப்படித்தானே படிச்ச, உன் பிள்ளை அப்படியே படிக்கட்டும். அதுல மட்டும் அப்டேட் ஆகுற நீ. அப்ப தேவனை ஆராதிக்கிறதுலையும் அவரை அறிகிற அறிவிலையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று வேலை. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எல்லாரும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இல்லை எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க? ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டீங்க தெரியும். எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க? ஆமாம், இங்கே இடம் இல்லாதவனுக்குலாம் அங்கே தான் இடம் இருக்கு.
இப்போ உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் இலக்கணம் சொல்லி தர வேண்டியது இருக்கு. ஆமா, பேரச்சம் வினையச்சம் ஈறுகட்ட கேடுகட்ட அந்த ஈறுகட்ட பெருமச்சத்தை பேரச்சத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சொல்லி தந்து கர்த்தர் வந்து நான் ஸ்கூல்ல இலக்கணம் படிக்காதப்ப எல்லாம் திட்டினா கர்த்தர் பண்ணி சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாரு. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நீ படிக்க போறடி தம்பி படிப்பான். ஆமா, ஊழியத்துக்கு வந்த பிறகு இலக்கணம் படிப்பான். இலக்கணமாய் இருந்த நாம் இலக்கியமாய் மாறினோம். இலக்கணம் மாறுதோ, ஆமா இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னா அதுக்கு பேர் இலக்கணம். தப்பு ரைட்டெல்லாம் தாண்டி அப்படியே வந்து சீர் அசை வந்து சந்தம் தொடை இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு கேட்கறதுக்கு ரிதமிக்காக இருந்துச்சுன்னா பாடு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இலக்கியம். ஆமாம், இலக்கணமாய் பிரசங்கம் பண்ணிக்கிறது நம்மலாம் இலக்கியமாக மாறுறோம். என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிறேன், இவையெல்லாம் நம்முடைய காலத்தின் விசேஷம். புரியுதா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கதான் நிற்கிறேன் நான். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்து நகரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்தீர்கள்? பிரவேசித்தீர்கள். இந்த நகரம் சீயோன் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 33:20 சியோன் வருது, எருசலேம்னு வருது. எனக்கு இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை வந்து தெரியாமல் எதையாச்சும் சொல்லி உளராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த ஏரியாவை தொடலை. சியோன் நகரமாக இருக்கலாம், சியோன் மலை எருசலேம் நகரம். ஓகே, சியோன் மலை எருசலேம் நகரம். அப்ப இந்த நகரம் எருசலேம் நகரமா? இந்த நகரத்துக்கு தான் ஆபிரகாம் காத்திருந்தானா? ஏன்னா அந்த நகரத்தில் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. கை தட்டுங்க. அங்க இருக்கிறவங்க வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்வது இல்லை. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். அந்த நகரத்தை பற்றி ஒருத்தர் சொன்னாரு, அந்த நகரத்துக்கு நம்ம செத்த பிறகு தானே போவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு போகணும்னு ஆசை இருக்கா? ஆமா. அப்படியே மாடியிலிருந்து குதிச்சிரு, செத்தா தானே போக முடியும்ன்ற. அப்போ நகரத்து மேலே விசுவாசம் உனக்கு வந்து விருப்பம் இல்லையா, ஈர்ப்பு இல்லையா? செத்த பிறகு போவோமா, சாகாமல் இருக்கிற போவோமா? இப்போ அதுக்கு ஒரு முடிவு போங்க. இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு. சியோன் நகர் செத்த பிறகு போவோமா, சாகிறதுக்கு முன்னாடி போவோமா? பைபிள் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்போ இந்த ஃப்ளஷும் பிளட்டும் இருந்தாலே நீ சியோன் நகரத்துக்குள்ளே போகவே முடியாது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க மறிக்கணும்னு. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், மதியனே நீ விதைத்த விதை மடியாவிட்டால் மண்ணிலிருந்து மடியாட்டி என்ன வராது? மேனி உண்டாகாதே. அதனால முதலாவது மடிய வேண்டும். சாவை பற்றி செத்தா தான் அந்த சீயோனுக்குள்ள நீ வந்து மறுரூபம் அடைய முடியும்னு 2வது வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர்ல வருது அந்த வசனம். 1 கொரிந்தியர் நினைக்கிறேன் 15. இது வந்து இயேசு அப்புறம் சொல்றாரு, கோதுமை மணி மண்ணில் இருந்து மடியாவிட்டால் பலனை கொடுக்காதுன்றாரு. எல்லா வசனம் என்ன சொல்லுது? நம்ம செத்தா தான் எங்க போக முடியும்? சீயோனுக்கு போகணும்னு சொல்லுது. இதைத்தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். செத்தா தான் போக முடியும்னு ஏற்றுக்கிறோம். இப்போ நீ செத்தியா இல்லையான்றதான் கேள்வி. கை தட்டுங்க. நீ செத்துட்டியா இல்லையான்றதான் இப்போ கேள்வி. வாசிப்போம். நம்ம செத்துட்டோமா இல்லையா அதை மட்டும் வாசிப்போம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஆமாம், 1 தெசலோனிக்கேயர் 5 மன்னிக்கவும் 2 தீமோத்தேயு 2:11. ஆ 2 தீமோத்தேயு 2:11. அப்போ எடுத்து வாசிங்க டக்குன்னு. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அப்ப என்ன அர்த்தம்? ஞானஸ்தானத்திலே, கொலோசியர்ல வருது அழகா, இதோட அழகான வசனம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம், நம்ம மரணத்தை பேசுறோம், அடக்கத்தை பேசிட்டான். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவேனில் பிழைத்திருக்கிறார். அவரோடு நான் மரித்தேன். மரித்தது அவர் அல்ல, நான் தான்றான். அப்ப பாவத்தின் சம்பளம் தானே மரணம். நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சோம், நம்ம எல்லாரும் மரணத்தை தழுவணும். ஆனா இயேசு பாவமே செய்யல, அப்புறம் எதுக்காக மரணத்தை தழுவினாரு? அப்படின்னா அந்த மரணம் யாரு மரணம்? நான் சாக வேண்டிய மரணத்தை இப்படி ஒரு அப்பாவை பார்த்திருப்பீங்களா? சாவ கூட உனக்கு பதிலா நான் சாகுறேன்டா. சாவ கூட எனக்கு பதிலாக அவர் செத்துருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:10 இந்த டைமென்ஷன்ல வாசிங்க, அதோட அர்த்தம் புரியும். 1 தெசலோனிக்கேயர் 5:10. நாம் விழித்திருப்பவர்களானால் அடுத்து அதுல தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அவர் நமக்காக அப்படின்னா எனக்காக சாகல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் நமக்காக. இப்போ வந்து நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் 5000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இப்போ நான் காலேஜில் படிக்கலை,
ஏன்னா நீ தான் படிக்கிற, நீ தான் பாவம் செஞ்ச, நீ தான் ஃபைன் கட்டணும். இப்போ நான் காலேஜில் படிக்காத நான் உனக்காக 5000 ரூபா கட்டுறேன். இதுக்கு சரியான அர்த்தம் தெரியும், என்ன தெரியுமா? உனக்கு பதிலாக 5000 ரூபா கட்டுறேன். இப்போ இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்? அவர் நமக்காக மரித்தார் அல்ல, அவர் நமக்கு பதிலாக மரித்தார். நமக்காக நான் மரிக்கணும், எனக்காக அவர் மரிச்சார். எனக்கு பதில் அவர் மரிச்சார். இன்ஸ்டெட் ஆஃப் மீயா அவர் மரித்தார். ரோமர் 6:11 சொல்லுது, பாவத்திற்கென்று வாசிங்க. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும், வசனத்தை போட்டுருப்பா, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 6:11 அது வருது. 6:10-16 அதை ஒட்டி வாங்க. பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது எத்தனை வசனம்? 10. அது சொல்லுங்க. 10. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். யார் பாவத்துக்கென்று? அப்ப நீங்க செத்துட்டீங்களா, உயிரோட இருக்கீங்களா? சொல்லுங்க, செத்துட்டீங்களா, உயிரோட இருக்கீங்களா? நமக்கு பதிலாக மரித்தார், நம் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்தார். 2 கொரிந்தியர் 5:14 இன்னும் சூப்பரா இருக்கு. 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க தம்பி. ஃப்ரண்ட் 80 இங்க 20. 2 கொரிந்தியர் 5:14. ஓகே. கிறிஸ்துவினுடைய அன்பு ஃப்ரண்ட் எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து அவர் செத்துட்டார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எல்லாருக்கும் சேர்த்து அவர் செத்துட்டார். நாம் எல்லோருக்காகவும் அவர் மரித்துட்டார். இங்க பாருங்க, நல்லா நல்லா கொடுங்க. 50,000 ஃபீஸ் கட்டணும். நாம் எல்லோருக்காகவும். இப்போ நான் வந்து 50,000 ஃபீஸ் கட்டணும். நான் ஃபீஸ் கட்டலை. பிரின்ஸிபால் கேட்குறாரு, பிரின்ஸிபாலில் இல்லை சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா ஃபீஸ் கட்டிட்டியா? கட்டலை சார். வெளியே போகிறேன்னு வெளியே அனுப்பிச்சுட்றாரு. வெளியே போனோடனே எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, என்னடான்னு கேட்டு 50,000 ரூபா கட்டணும் வாடான்னு கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து 50,000 ரூபா கட்டிட்டார். ஓகே. இப்போ திரும்ப அடுத்த நாள் பிரின்ஸிபால் ஒன்று பார்க்குறாரு, நீ ஃபீஸ் கட்டிட்டியான்னு கேட்டார். என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா கட்டி விட்டார் அப்படி சொல்லுவியா? என்ன சொல்லுவீங்க? ஃபீஸ் கட்டிட்டேன். நீங்கள் கட்டவே இல்லையே, உங்கள் அப்பா தானே கட்டினாரு. அவர் கட்டினது எனக்கு பதிலாக கட்டினது தான். உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ செத்துட்டியா? செத்துட்டேன். என்ன செத்துட்ட? ஆமாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் செத்தோம்ல, அதை மட்டும் அவர் செத்தாருன்ற, உனக்காக தானே செத்தாரு. அப்போ நீ செத்துட்டேன்னு சொல்லு. ஃபீஸ் அவர் அப்பா கட்டப்ப நான் கட்டிட்டேன்னு சொல்றீல, அப்பா செத்துட்டாரு நான் செத்துட்டேன்னு சொல்லியா? அப்ப நீங்க செத்துட்டீங்கன்னா சுயோனை நீங்க அடைய முடியும்னு சொன்னதை நான் அங்கீகரிச்சுக்கிறேன். செத்தாதான் நாங்க அடைய முடியும். நாங்க செத்துட்டோம். மாம்சம் ரத்தமும் வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு இருக்கு. இன்னைக்கு செத்துட்டேன்றீங்க, இன்னும் மாம்சம் கிரியெல்லாம் தெரியுது. இதை நான் கேட்டேன், ஆண்டவர் செத்துட்டோன்றீங்க, ஆனால் அங்கங்கே கோவம் வருது, மாம்ச கிரியெல்லாம் வெளியே வருது. கர்த்தர் சொன்னார், மாம்சம் அழிந்த பிறகு சாவியா, செத்த பிறகு அழியுமான்னு கேட்டார். ஒருத்தன் செத்துட்டான் சார், அவனை குழியில் போட்டு மூடிட்டீங்க, அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்குறீங்க, முழுசாக இருப்பான மாட்டானா? இருப்பான். என்ன செத்துட்டான்றீங்க? அப்படியே இருக்கான். மாம்சம் மெதுவாக தாண்டா அழியும், ஆனால் சாவு நடந்தா தாண்டா மாம்சம் அழியும். இன்னைக்கு சாவு, நாளைக்கு பாலா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு மாம்சம் அழியும். அப்ப மாம்சம் இன்னும் அழியலன்னு ஒன்று, அவர் சாகலன்னு நீங்க திறந்து பார்க்குறீங்க, அவருக்கு எல்லாமே இருக்கு. உடனே உயிரோட தாண்டா இருக்கான்றீங்களா? ஏண்டா கிறுக்குப்பையில இல்லை அப்படி சொல்லுவீங்களே நீங்க. நான் சொல்லலை. மாம்சம் இருந்தா, மாம்சம் இருக்குது, உடனே அவர் உயிரோட இருக்காரா? அவன் செத்துட்டான்டா, அது தெரியுதுல்ல. அப்படிதான் மாம்சத்தின் கிரியை இருந்தாலும் இருக்குது, ஆனால் அவர் செத்துட்டாரா? அப்ப எல்லாம் அப்படியே இருக்கு. அழியும். அது அழியாததினாலே நீ சாகவில்லை என்று அர்த்தம் அல்ல. கிருபையாலே அதுல ஒரு தீ பிடிக்குது சார். அதுதான் சில புரியுதா சார்? ஆகவே இன்று நீ மரித்தால் நாளை உன் மாம்சம் அழியும். நேற்று நீ மரித்திருக்கிற எத்தனை இடத்துல அழிஞ்சு, ஒவ்வொன்றா அழியும். கண்ணு அழியுது, அடுத்த என்ன அழியுது? ரத்த ஓட்டம் இதாகுது, ஒவ்வொன்றா தான் அழியுது. கடைசியா முடி. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா அழியும். எவ்வளோ அழிஞ்சிருக்கு? பண ஆசை அழிஞ்சிருக்கா, அந்த ஆசை அழிஞ்சிருக்கா, இந்த ஆசை அழிஞ்சிருக்கா, இது என்ன ஆசை இருக்கு? அம்புட்டு அழியும் சாரே. கையை தட்டுங்க சாரே, நல்லா தட்டுங்க. ஆகவே மாம்சம் இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, நாங்க செத்துட்டோம். ஆமா, நாங்களாம் செத்துட்டோம்ல, அப்படி முடிங்க நீங்க. ஆகவே மாம்சம் ரத்தம் சுதந்திரிப்பதில்லை. மரித்தவனுக்கு மாம்ச ரத்தம்
கிடையாது. அது அழிக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சீயோனுக்குள்ளே நீங்கள் நுழைவீர்கள் என்று பைபிள் சொல்லல, நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அதை தான் நான் பிரசங்கம் பண்றேன். இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணதை ஒரே வசனத்தை நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கி நகரத்தை காத்திருந்தான், ஆனா அவங்க அதை பெறல, நாமோ அதை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு எபிரேயர் 12:20 நினைக்கிறேன். வாசிங்க ஒரு நிமிஷம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தொடங்கும் போதே சீயோன் தான் தொடங்குது. அந்த 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 வாக்கியம் எங்க முடியுது? அடுத்த வசனத்துல முடியுது. அடுத்த வசனத்துல வந்து சேர்ந்தீர்கள். கை தட்டுங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. கையை தட்டுங்க. இடையில எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் இல்லை சார். ஆமாம், சமாதான் இருக்கு. அது தமிழை இறந்த உள்ள நோண்டி பார்க்காதீங்க. என் வாசிக்க விட்டுருவோம். வாசிங்க டக்குன்னு. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் கமா ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். எருசலேமினிடத்திற்கும். மலை எருசலேம் ரெண்டுமே ஒண்ணு. அது ஒரே. இப்ப தமிழ்நாடு இந்தியா மாதிரி வச்சுக்கோங்களேன். மலையினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அந்த சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாய் தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கும். கை தட்டுங்க. இரத்தத்தினிடத்திற்கும் அடுத்து வந்து சேர்ந்தீர்களே. ஆகவே நான் சீயோன் நகரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். சீயோனை பத்தி பேசினாலே 6 மாசம் பேசலாம். அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்கு. பரம எருசலேம் இருக்கு, தெளிக்கப்படுற ரத்தம் இருக்கு, நீங்க மன்னிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நேற்று ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் இவர்கள் மீது தெளிக்கப்படுவதாக, என் மீது தெளிக்கப்பட்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் இவருக்கு நான் ஜெபிக்க போறேன், தெளிக்கப்பட்டவனாய் மன்னிக்கப்பட்டவனாய் நான் ஜெபிக்கணும். கர்த்தர் சொன்னாரு, தெளிக்கிறது உன் வேலையே கிடையாது, அது ஆசாரியன் வேலை. இப்ப நீ தெளிச்சு பரிசுத்தமாகல, இனிமே ஜெபத்துல பரிசுத்தமாக்குற வேலையை நீ என்ன செஞ்சுக்கிறாத, வச்சுக்கிறாத. ஏன்னா நீ ரத்தம் தெளிக்கப்படுற இடத்துக்கு தாண்டா நீ வந்திருக்க. பாய் கடையில போய் கறி வாங்குறதுக்கு 15 நிமிஷம் நின்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்க சட்டை என்ன ஆக்கி அனுப்பிடுவாரு, வெட்டில் கறியை ரத்தமாக்கி அனுப்பிச்சு விட்டுருவாரு. பெயிண்ட் அடிக்கிற இடத்துக்கு போனா பெயிண்ட் ஆக்கி விட்டுருவாங்க, மில்லுக்கு போனா பஞ்சாக்கி விட்டுருவாங்க. ஆமா, இங்கெல்லாம் போனீங்கன்னா அது உங்களை தாக்காம விடாது. இப்ப ரத்தம் தெளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, ஜெபம் என்பது வண்டியை ஸ்டார்ட் பண்றது கிடையாது, அதுதான் ரத்தம் தெளிக்கிறேன். ஏசுன ஏன் மேலே ரத்தம் தெளிக்கிறேன், வண்டியில் தெளிக்கிறேன், குடும்பத்தில் தெளிக்கிறேன், வண்டியோட வந்து இந்த டயரில் தெளிக்கிறேன். 3 டயரில் தெளிச்சா 4ஆவது டயரில் தெளிக்கல, அது வெடிச்சிருச்சு. 4 டயரில் தெளிச்சுட்டா திரும்ப வெடிச்சிருச்சு. என்னன்னு கேட்டால் டியூப் சொல்லுது, ஏன் மேலே தெளிக்கல. ஆகவே ரத்தம் தெளிக்கிற டியூப்லெஸ் டயரை வாங்கும்படி அன்புடன் நினைக்கிறேன். அப்போ ரத்தத்தை தெளிக்கணும், நீ தெளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிலருக்கு ஜபம் ஃபுல்லாக ரத்தம் தெளிக்கிறதுலே போயிடுது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ தெளிக்கக்கூடாதுப்பா. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மனுஷனுக்காக தேவ காரியங்களை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவன் ஆசாரியன். ஆகவே ரத்தம் தெளிக்கிற வேலை ஆசாரியன் தான் தெளிப்பான் ஜனங்கள் மேல. உன் வேலை வாய யோபு மாதிரி பொத்திக்கிட்டு தேவ சமூகத்தில் நின்று வாயை பொத்திட்டு, ஆண்டவரே நீங்க தெளிக்கிறீங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்ப ஜெபம்ன்றது வண்டியை ஸ்டார்ட் பண்றது இல்லை, ரத்தம் தெளிக்கிறது தான் வண்டியை ஸ்டார்ட் பண்றது. நீங்க ரத்தத்தை தெளிக்கல, ரத்தம் தெளிக்கப்பட்டுதான் ஜெபத்துக்கே வர்றீங்க. கர்த்தர் சொன்னாரு, ஜெபத்துக்கு வந்து கியரை போடு, என்ன நடக்கணும்னு சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு. ஃபர்ஸ்ட போடு, செகண்ட போடு, தேர்ட போடு, ஃபோர்த்த போடு. ஜீவனை சொல்லுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், நீடிய வாழ்வை பேசுகிறேன், இளமையை பேசுகிறேன், பெருக்கத்தை பேசுகிறேன். நேர மேட்ருக்கு வாடா. ஏனென்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நான் மன்னிக்கப்பட்டு கையத்தட்டே.
நான் சாப்பிட்றப்ப மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கை கழுவும் போது மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தூங்கும் போது மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எந்திரிக்கும் போது மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியினால் மன்னிப்பு கேட்கிற ஒரு வேலை என்பது அங்கே உணர்கிற வேலை உண்டு. ஆனால் மன்னிக்கிற வேலை உணர்றது வேற, மன்னிக்கிறது வேற. அப்போ நாங்கள் வந்து சாரி கேட்கக்கூடாதா? சார் நீங்கள் சாரி கேட்கறது ரைட்டாக தப்பா நான் பேச வரல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சாரி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் உங்களை மன்னிச்சிட்டார். கையை தட்டு, கையை. என் பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு 5 வயசு. ஒரு பொருளை உடைச்சிட்டான். உடைச்சோடனே எங்கள் அப்பா வைவாருன்னு மிரள்றேன்னு நான் சொல்கிறேன், விடுறா நான் மன்னிச்சிட்டேன்டா விடுறா. சொன்னோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டு சாரி டாடி அப்படின்ட்டான். சாரி வந்துச்சா மன்னிப்பு வந்துச்சா? மன்னிப்பு தான் வந்துச்சு, சாரி ரெண்டாவது. நீ கேட்குற சாரி எல்லாம் லேட்டாக வந்த ஆரிய பவான் பூரி. சார் இங்கே மட்டும் ஆரியே இருக்கு, அது ஆரிய பவன், அதனால அது ஆரி தான். அப்போ நீ கேட்குற சாரியை கேட்டுட்டுலாம் உன்னை மன்னிக்கலை. நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே வினைத்தொகை மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நகரவாசிகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தட்டு மன்னிக்கப்பட்டு இருக்கும், மன்னிக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அந்த டென்ஸ் அப்படியே இருக்கு, சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. ஊறுகாய், படர்கொடி, வேற என்ன சொன்னேன் சொல்லுங்க டக்குன்னு. சுடு சோறு, குடிநீர் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா காலத்தையும் மன்னிக்கப்பட்டு இருக்கு. இந்த மன்னிக்கப்பட்டதுனால இனி வியாதிப்பட்டே நீ சொல்லவே மாட்ட. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால இனி வியாதிப்பட்டேன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. சார் நான் சொல்லிட்டேன் சார், உடனே கழுத்தறுத்து கடைசி வீசிடுவாரா? இதுதான் அவன் நோட்ஸ் எடுப்பான். வாடி வா, என்ன வாடி வா, நான் நாளைக்கு சொல்லுவேன். என்ன செய்வேன்? போடா. சொல்லுவது இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் லிட்டரலாக சொல்ல மாட்டேன்ல, இனிமேல் சொல்கிற மாதிரி உனக்கு அது நடக்கவே நடக்காதுண்ணா. நீயோ கடன் வாங்குவதில்லைன்னா கடன் வாங்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுறான். கடன் வாங்கக்கூடாதுலாம் பிரசங்கம் இல்லை, கடன் வாங்க மாட்ட அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புரியுதா? அது மாதிரி நீ சொல்லவே மாட்டேன்னா உன்னை ஆரோக்கியமாக நான் வச்சிருப்பேன். எல்லாம் சொல்ல நான் ஆரோக்கியமாக இருப்பேன். நான் வியாதிப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் சுகமடைஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு அது நடக்காட்டினா கூட என் வாழ்க்கையில் அதுதான் இனிமேல் நடக்க போகுது. கை தட்டுங்க ஒருத்தவர் காமே. இந்த எருசலேம் நகரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சேன். ஏசு 3 காலங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், அப்போ நீங்கள் பாவம் செய்யலாமா சார்? எத்தனை சார் நான் அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் நன்மைதிமை விருட்சத்தை சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறது. நன்மைதிமை விருட்சத்தை சாப்பிட்ட உடனே நீ நிர்வாணமாக தெரிய முடியாது, உனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தான் அனுப்பணும், வழி இல்லை. ஆனால் நீ நீ நன்மைதிமை விருட்சத்தை சாப்பிடாம ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீ நிர்வாணமாக இருந்தால் கூட உனக்கு தவறாகவே தெரியாது. நீ அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பிரமாணம் உனக்கு வேலை செய்யும், இங்கே வந்தால் தான் இந்த பிரமாணம் வேலை செய்யும். அப்போ இவன் என்ன கேட்குறான், பாவம் செய்யலாமா? நான் கேட்குறேன், இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கியா வண்டிக்கு? ஆமாம் பண்ணியிருக்கிறோம். வண்டி மோதுனா உங்களுக்கு காசு தந்துடுவான் இன்சூரன்ஸ் கம்பெனி, கொடுத்துருக்காரு. நேராக போய் மோது, மரத்தில் மோது. அதெல்லாம் மோத மாட்டோம். அப்புறம் இன்சூரன்ஸு மோத மாட்டேன்ற எதுக்கு இன்சூரன்ஸ்? பாவமே செய்ய மாட்டேன், எதிர்காலத்துக்கு பாவத்தை மன்னிக்கிறாருன்ற அப்படின்ற. சரி, பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னா பாவம் செய்வியான்ற. நான் கேட்குறேன், இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், வண்டி மரத்தில் மோதுவியா? மோதுற இல்லை ஒன்று கொண்டே பிடிப்பேன் நான். இல்லை சார், எதுக்குன்னா ஒருவேளை தவறி மோதி, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருவேளை தவறி மோதினாலும் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீ சொல்றீல, அப்படித்தான். ஒருவேளை நீ தவறினாலும் உனக்கான மன்னிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு. புரிஞ்சுக்க, நல்ல மனநிலையோட வா, பைபிளை வாசி, நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா வா. ஆவி மனுஷனை இங்க வந்து எங்களை போட்டு கொல்லாத. ஒரே கேள்வி 1 வருஷமா கேட்டு எங்களை கழுத்து இருக்காத. நீ உனக்கு பதில் சொல்லி போனப்போ இன்னொருத்தன் வரான், அப்போ பாவம் செய்யலாமா? எங்கிட்ட இருந்துடா வரீங்க? புப்பீசல் மாதிரி வரிசையை நிற்கிறாங்க போல. நீ கேளு, அடுத்து நான் வரேன். என் அன்புக்குரியவர்களே, இன்சூரன்ஸ் இருக்குன்றதுக்காக நீங்கள் என்ன செய்யறதில்ல? வண்டியை மோதில்லை. கீழானில் இருக்கிறனால நீங்கள் மஞ்சள் காமலையை வான்னு கூப்பிட்டுக்கிறது இல்லை. மருந்து இருக்கிறனால வியாதி வேணும்னு யாரும் சொல்கிறது இல்லை. அப்படித்தான் மன்னிப்பு இருக்கிறதுனால எவனும் பாவம் செய்கிறது இல்லை. அது புரிஞ்சுக்காங்க. அவன் தண்டனையே இருக்குனாலும் பாவம் செய்கிறவன் பாவம் செய்யத்தான் செய்வான். இப்போ வந்து நியாயப்பிரமாணத்தில் இருந்தியே நீ பாவம் செய்யாமல் இருந்த, அம்புட்டு அக்கிரமத்தை ஐக்கியத்தனத்தையும் பண்ணித்தான் இருந்த, அதில் நீ மாறவே இல்லையடப்பா. அப்போ தவறு செய்கிறவன் கிருபையிலே
உனக்கு வந்து விடுதலை இருக்குன்றக்காகவும் தவறு செய்யறதில்லை, நியாயப்பிரமாணத்தில் தண்டனை இருக்குன்றக்காக தவறு செய்யாமலும் இருக்கிறது இல்லை. இதுவோ என்னை பாவம் செய்ய தூண்டுவதில்லை. ஃபினாயில ஃப்ரீயாக கொடுக்குறேன், குடிக்க மாட்டில, ஃப்ரீன்றக்காண்டி குடிப்போமா? அதை செய்ய மாட்டில. அப்படித்தான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கனால நீ பாவம் செய்ய மாட்ட. இதுக்கு நீ புது சிருஷ்டி ஆனா தான் எனக்கு அர்த்தமே தெரியும். நீ நன்மை தீமையை சாப்பிட்டுட்டு நீ நேராக கையை நீட்டினா, தேவன் வந்து என்ன செஞ்சுட்டாரு? எங்கள் கிறிஸ்டியன் ஜாகிரபி வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், மயண்டி, அவர் என்ன செய்வார்? கையை இப்படி நீட்டினார், இப்படி தான் போடுவார், ஸ்கேலை வச்சு லொட் அப்படின்னு அந்த மாதிரி நிஜ விருட்சத்தை நீட்டினா லொட்டுன்னு போட்டுருவார். அப்படி ஸ்கேலை இப்படி தூக்கிட்டே இருப்பார். நீட்டுறா நாங்கள் இப்படி நீட்டினா அடிச்சிருவார்னு பயந்துட்டு இப்படி நீட்டுவோம். அவர் அப்படியே தொங்க போட்டுவார், லட்டுன்னு இப்படி போட்டுருவார். நான் தான் இப்படி காட்டுனேன்ல, எங்கெங்கேயோ கற்றுக்கிட்டு வந்து அந்த காலத்தில் கற்றுக்கேன். அந்த மாதிரி ஜீவ விருட்சத்தை நீட்டினா லொட்டுன்னு போட்டுருவார். ஏன்னா நீ நன்மை தீமை அறிவோட இங்கே வராத. இந்த அறிவோட வந்தால் நீ கிருபையை உன் பேரன் பிறந்தா கூட நீ கற்றுக்க மாட்டடா. நீ என்னைக்கு வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறதுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வந்து நீ என்னைக்கு அதை வந்து அழிக்கிறியோ அன்னைக்கு தான் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் தான் அன்புக்குரியவர்களே. கிருபை என்பது மாம்ச பார்வையோடு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் இந்த உபதேசத்துக்கு பெயர் இடரலின் உபதேசம். இந்த உபதேசத்துக்கு பேர் என்ன? ஆமாம், நிறையா பேரை என்ன செய்யுமா இந்த உபதேசம்? இடற வைக்கும். அதை இயேசு பிறந்த உடனே சிமியோன் சொல்கிறான், அநேகர் இடறுவதற்கு இவர் காரணமாக இருப்பார். நான் பிறந்தப்போ கூட அப்போ தான் சொல்லியிருப்பாங்க பரலோகத்தில், அநேகர் இடறுவதற்கும் அநேகர் எழுந்து நிற்பதற்கும் இவர் காரணமாய் அமைவார். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமே. அது எப்படி சார் கிருபை பற்றிய உபதேசம்? ஒருத்தனுக்கு பைத்தியமா இருக்கு, ஒருத்தனுக்கு எப்படி ஒரே சத்தியம் ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி இருக்கு? கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது. நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரே சத்தியம் எப்படி அவனுக்கு அப்படி தெரியுது எனக்கு இப்படி தெரியுது? கர்த்தர் ஒரு 6ஆம் நம்பரை காமிச்சு சொல்றாரு. நான் இங்க இருந்து 6ன்றேன், ஒருத்தன் அங்கிட்டு நின்றுட்டு இல்ல 9ன்றான். சரி நீ 9 தான் விடியா, நீ 9 தான் சொல்ற விடியா அப்படின்னு விட்டு அனுப்பிட வேண்டிய. என்னன்னா நல்லா கவனிங்க, ஒரே சத்தியம் எப்படி அவனுக்கு இடலாம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா அதுதான். அங்கதான் நிற்கிறான் சந்திரன், அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். ஒரே மேகம் அக்கினி தணலாக செங்கடல்ல வரும்போது இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு காரிருளாகவும் இருந்துச்சான். ஒரு லைட்டை பற்ற வச்சு ஒருத்தனுக்கு இருட்டா ஒருத்தனுக்கு வெளிச்சமா காட்ட முடியுமா? என் தலைவனால காட்ட முடியும்.